இன்றைக்கி ஒரு கெட் ரெடி வித் மீ பார்க்கலாம். ஸோ என்னென்னா இந்த சாரி தான் கட்ட போகிறேன். அக்காவுக்கும் எனக்கும் சேமாகவே இந்த கலர் சாரீ இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த கலர் சாரீ சூஸ் பண்ணேன். இது வந்து ஃபஸ்ட்டு தீபாவளிக்கு வந்து நாங்கள் 2 பேரும் சேமாக எடுத்தது. அப்படியே கம்மலும் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆயிடுச்சு. நானும் பாப்பாவும் ரெடி ஆனோம். அப்படியே கொஞ்சம் காமெடி பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிடந்தோம். அது வந்து டியூஸ்டே தைப்பூசம் அன்னைக்கு தான் நாங்கள் வந்து டூர் போயிருந்தோம். டூரில் அதுவுமே ஒரு இது மாதிரி சொல்லியிருந்தாங்க. மாமா ஒர்க் பண்ணுற ஸ்கூல் அமிர்தா ஸ்கூல்லேருந்து ஒரு ட்ரிப் மாதிரி. ஸோ எல்லோரும் நான், அத்தை, மாமா, அக்கா, அப்புறம் பாப்பா, தம்பி எல்லோரும் போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்கூல் போயிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் ஸ்கூல் பஸ்லேயே தான் போயிருந்தோம். போகிற வழியில் சாப்பிட்டோம். ஸோ நிலான்னு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். அதில் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த ஓலையெல்லாம் வச்சு குட்டி குட்டியாக குடிசை பண்ணியிருந்தாங்க. அப்போ அதை பார்க்கும்போது மாமா என்ன சொன்னாங்கன்னா, குடிசையில் இருக்கிறவனுக்கு நல்ல வீட்டில் இருக்கணும்னு ஆசை, நல்ல அழகான வீட்டில் இருக்கிறவனுக்கு குடிசையில் இருக்கணும் ஆசைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வெஜ்ஜு ஹோட்டல் தான், பட் பிரியாணியும் ரைஸும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு குட்டியை கீழே இறக்கி விட்டுட்டோம். சரியாக ஒரு பிளேட் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டா. வெஜ்ஜு தான் பட் செம்மையாக இருந்துச்சு சாப்பாடு. நல்லா ரைஸ் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஐஸும் சாப்பிட்டோம். அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அத்தை காஃபி குடித்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ட்ராவலிங்கில் ஐஸ் சாப்பிட்டுட்டே போயிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. அது வந்து நாகர்கோவில் சைடு. ஸோ அதனால் பெரிய பெரிய மலை அழகாக இருந்துச்சு. நாங்கள் போகிற இடமும் சுற்றி மலை, சென்டரில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்குன்னு சொன்னாங்க. அதுவுமே ஒரு காலேஜ் தான், இன்ஜினியரிங் காலேஜ். அவங்க மைக்கிஸ் அதுக்கு மேலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதானாங்க, சேர்ந்துக்கிட்டாங்க. அந்த வியூ பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. சென்டரில் அந்த ஸ்டேஜ் சுற்றியுமே மவுண்டெயினாக இருந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் கப்பலோட போனால் இன்னும் நல்லா இருந்துக்கு. பட் இது ஃபேமிலியாக போனோம். ஸோ அவங்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினா நல்லதுன்னு சொன்னாங்க. ஓகே, அதனால் மாமாவோட இதனால் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் அவங்க பாட்டு, அப்புறம் கச்சேரி, டான்ஸு, அவங்க வந்து வேறு லாங்குவேஜ், தெலுங்கோ கேரளா சைடோ அந்த லாங்குவேஜ் பேசுனாங்க. ஸோ அதை ட்ரான்ஸ்லேட் தமிழில் ஒருத்தவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் போச்சு. அந்த கொஞ்சம் இருட்டாகும்போது அந்த க்ளவுடு அந்த மேகத்தை ஃபுல்லாகவே இந்த மவுண்டனை மறைச்சிட்டு சுத்தமாக தெரியவே இல்லை. அப்படியே தும் இருட்டான மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே மழை இருக்கா இல்லை இல்லாமல் போச்சாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் ப்ரோக்ராம் நடக்கும்போதெல்லாம் அப்படி தூக்கம் வருதுன்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் கேட்கலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. டக் டக்குன்னு முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஒரு 1/2 hour பாடினாங்க, 1/2 hour பேசினாங்க, 1/2 hour கொஞ்சம் ஸ்டோரி சொன்னாங்க. இந்த சின்ன சின்ன கதைகள் சொல்லுவாங்கள்ல, நிறைய நான் பூஜை இவங்கள மாதிரி இதுக்கெல்லாம் போனால் அவங்க வந்து சின்ன சின்ன கதைகள் சொல்கிறாங்க. அது வந்து நம்ம இதுக்கு வந்து நல்லாவே யூஸ் ஆகிற மாதிரி. தொடர்ந்து நமது சிரசில் மீதும் வீழ்வதாக எண்ணிக்கொள்ளவும். அப்போ சின்ன வேண்டாமா நமது உடல் எண்ணமற்ற உயிரணுக்களால் ஆனது. ஒரு உயிரணுவும் முக்கியமானது. செவினுள் இருக்கும் ஒரு சிறு உயிரணு பாதிப்படைந்தால் கூட நம் உடல் சமநிலை இழந்து தடுமாறும். தசைகளில் உள்ள உயிரணு பாதிப்படைந்தால் தசையில் செயல்பாடு பாதிப்படையும். அப்புறம் டோக்கன் கொடுத்தா தான் அவங்கள போய் பார்க்க முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ டோக்கன் ஏலேருந்து Z வரைக்கும் இருக்கான். Zல ABCD இருக்கான். அதுலேயே லாஸ்ட்டாக AK தான் லாஸ்ட்டாக. அந்த டோக்கன் தான் எங்களுக்கு கிடச்சிச்சு. பை அந்த டோக்கன் வாங்கிட்டு நாங்கள் பார்க்க போவே 2:30 மணி, நைட்டு 2:30 3:30 மணி ஆகிட்டு ஒரு வழியாக அவங்க கிட்டே போனோம். அவங்க வந்து மார்போடு அணைச்சி என் பிள்ளை தங்க பிள்ளை வேர்ட்ஸ் சொன்னாங்க. அப்படியே முடிச்சுட்டு ரிட்டன் கிளம்பியாச்சு ஊருக்கு. விடியறக்குள்ளே ஒரு 6:30 7 o'clockலாம் ஏரியா வந்தாச்சு. அங்கே வந்து நல்லா ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். நல்லா ஹாப்பியாக ஜாலியாக இருந்துச்சு. இதுவும் ஒரு மெமரி தான்.